ஹாய், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு குயிக்காகவே ப்ரெஷர் குக்கரில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யலான்ட்டு பார்த்துக்கலாம். வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம ஈஸியாகவே சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கலாம். சிக்கன் பிரியாணி எத்தனையோ விதமாக இருக்குது. எப்போனா சிக்கன் பிரியாணி சாப்பிட்ணுன்ட்டு நம்மளுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் எல்லாம் ரெடி பண்ணிட்டாக்கா ப்ரெஷர் குக்கரில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு எடுத்துடலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். குக்கர் நல்லா ஹீட் ஆனானையும் 2 டேபிள் ஸ்பூனு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூனு கீயை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா ஹீட் ஆனானையும் ஸ்பைசஸ் மசாலா சேர்த்துக்கணுமா இருக்குது. பட்டை, லவங்கு, ஏலக்காய், ஸ்டார் அன்னாசி, ஒரு மராட்டி மொகு, கொஞ்சமாக மிளகு, 2 பெரிய சைஸ் வெங்காயம் நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கணுமா இருக்குது. பிரியாணிக்கு எப்பவுமே வெங்காயம் நல்லாவே ப்ரௌன் கலராக வதக்கிக்கணும். அப்போ தான் நல்லாவே டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ பாருங்க, இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வதக்கி ஆயிட்ட பிறகு 2 டேபிள் ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாவே வதக்கிக்கணுமா இருக்குது. ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி, 3 பச்சை மிளகாய் சென்டரில் கீரி நம்ம சேர்த்துக்கணுமா இருக்குது. 1 டேபிள் ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லாவே ஸ்லோ ஃப்ளேமில் வதக்கிக்கணுமா இருக்குது. 3 தக்காளி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதுவும் சேர்த்துக்கலாம். தக்காளி வேவுறதுக்கோசரம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லாவே தக்காளி வெந்து வர வரைக்கும் வேவிச்சு எடுத்துக்கணுமா இருக்குது. 1/2 கேஜி சிக்கனு, 3/4 கேஜி அரிசி எடுத்துன்னுக்கிறேன். சிக்கன் வந்து சும்மா ஃப்ளேவர்க்கோசரம் தான் நான் போட்டுன்னுக்கிறது. உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா 3/4 கேஜி சிக்கனு, 3/4 கேஜி அரிசி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாக்கா ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம செஞ்சு எடுத்துலாம். ரொம்ப குயிக்காகவே வேலை முடிஞ்சிடும். தக்காளி நல்லா வெந்து மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துக்குது. எப்பவுமே பிரியாணி செய்யக்குள்ள ஒரு பொருளாக போடக்குள்ள நல்லாவே வதக்கிட்டு நம்ம சேர்க்கணுமா இருக்கும். அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ சிக்கன் நல்லா வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 1/4 கேஜி பச்சை பட்டாணி, 100 கிராம் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூனு பிரியாணி மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கணுமா இருக்குது. தண்ணி நல்லா கொதிக்க வச்சிருந்து நான் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே இப்படி சேர்த்துட்டாக்கா நம்மளுக்கு பிரியாணி டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு தான். இந்த மாதிரி நம்ம செஞ்சு எடுத்தாக்கா உண்மையில சொல்கிறேன் நல்லாவே இருக்கும். நான் இந்த கிளாஸில் 3 கிளாஸ் நான் அரிசி எடுத்துன்னுக்கிறது. 3 கிளாஸுக்கு 6 கிளாஸ் தண்ணி சேர்க்கணுமா இருக்குது. அரிசி வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்துன்னுக்கிறது. ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் வேக வைக்கிற தொட்டு ரொம்ப நேரம் ஊற வச்சாலோ இல்லை தண்ணி ஜாஸ்தி ஆகிட்டாலோ கொலன்னு வந்துடும். ஏற்கனவே தக்காளி போடக்குள்ள சிக்கன் போடக்குள்ள கொஞ்சம் உப்பு சேர்த்துன்னுக்கிறோம். அதனால பார்த்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்துட்டு லிட்டை மூடிட்டு ஒரு விசில் வந்தோடனே இறக்கிடலாம். ப்ரெஷர் நல்லாவே அடங்கிடுச்சு. மேலே 1 டேபிள் ஸ்பூனு கீயை நம்ம சேர்த்துட்டாக்கா நல்லா உதிரியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை கொடுங்க.